ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இதுனா வந்துட்டு ஆண்ட்ராய்டு 0 டே எக்ஸ்பைட் தான் பார்க்க போறோம். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு நம்ம 0 டே எக்ஸ்பைட் எப்படி பண்றது, அதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ண போறோம். அந்த டூல் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் பண்றது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இப்போ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் வந்து ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த டூலுக்குள்ள போயிடலாம். அந்த டூல் நேம் தான் வந்து பேஜென். இந்த டூலை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இதோட URL நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேரா டர்மினல் வந்துருங்க. டர்மினல் தான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இதை நான் ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+ கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் பெருசாகும். இது எதுக்காக நான் கொடுக்குறேன்னா உங்களுக்கு கிளியரா தெரியணுங்கிறதுக்காக தான். இப்போ Ctrl+Shift+V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கிட் க்ளோன்ங்கிறது வந்து இந்த வெப்சைட் குள்ள போகும். இந்த வெப்சைட்ல இந்த ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற இந்த டூலை எனக்கு டவுன்லோட் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். அதுதான் இந்த இதுக்கான கமெண்ட். இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை வந்து கொடுத்து என்டர் பண்ண போறதில்ல. நீங்க இதை டவுன்லோட் பண்ணாதனால இதை கரெக்டா கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணதும் நமக்கு வந்து இந்த டூல் டவுன்லோட் ஆனதும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம போகணும். அது நான் வந்து ஃபோல்டர் நேமே காமிச்சிடுறேன். ஓகே. இந்த இடத்துல பேஜ் என்ன இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ஃபோல்டர் நேம். இந்த நேமை கொடுத்து தான் நாம வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள போக முடியும். ஸோ இதை வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள போய்க்கிறேன். சிடி கொடுத்து பேஜ் என்னன்னு டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல சிடி எதுக்காக நான் கொடுக்குறேன்னா, சிடி மீன்ஸ் சேஞ்ச் டைரக்டரி. டர்மினல்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸை டைரக்டரின்னு சொல்லுவோம். அதுதான் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். இந்த டைரக்டரிக்குள்ள எனக்கு கொண்டு போக நான் சொல்றேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள அது போயிடும். போனது ஒரு எல்எஸ் கமாண்ட் கொடுங்க. எல்எஸ் கமாண்ட் கொடுத்ததும் எல்லா ஃபைல்ஸும் கரெக்டா ப்ராப்பரா செட்டப் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். ஏன்னா நான் இதுல வந்து சில மாடிஃபை பண்ணியிருக்கேன். அது எதுக்குள்ள பண்ணியிருக்கேன்னா, இந்த ஆண்ட்ராய்ட் பேலோட்ஸ்குள்ள மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறத நான் வந்து வீடியோட எண்டு கிட்ட போகும்போது சொல்றேன். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து எக்ஸ்பைட் பண்ணுவோம். அதனால அப்ப நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு நமக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே கரெக்டா இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம். இதுல நல்லா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த இடத்துல எல்லா இடமே வந்து .py இருக்கு. எதனால .pyல இருக்குன்னா, இந்த டூல் வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டால மேக் பண்ண டூல். நிறைய பேர் என்கிட்ட வந்து டிஎம் பண்றீங்க, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் படிச்சா ஹேக்கிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நீங்க ஒரு நல்ல டூல் பில்ட் பண்ணணும்னா என்ன கேட்டா பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து நல்லாவே இருக்கு. நீங்க பைத்தான்ல இருந்தே ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் கத்துக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறது நல்லதுதான். எல்லா லாங்குவேஜஸும் தெரியணும்லாம் இல்ல. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா. பேசிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே தான். அது நீங்க யூஸ் பண்ற வேலை தான் இருக்கு. ஆனா என்ன கேட்டா, நீங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது ஃபர்ஸ்ட்னு கேட்டா பைத்தான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கத்துக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், பிளஸ் யூஸ் பண்றதுக்கும் நிறைய வேஸ் இருக்கு. அதனால சொல்றேன். ஓகே, பேக் டு த டாபிக். இப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பைத்தான் வழியா தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப இதை நான் ரன் பண்ணும். இந்த டூல் வந்து ஒரு பேலோட் ஜென்ரேட் பண்ற டூல். ஸோ இது வந்து பவர்ஃபுல்லான டூல். இதை நம்ம ரன் பண்றதுக்கு ரூட் யூசர் வழியா தான் பண்ண முடியும். அதனால நான் வந்து இந்த இடத்துல சூடோ கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்க சூடோ கொடுக்காம விட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரூட் யூசர் பர்மிஷன் கேட்கும். ஆனா இருங்க, அதையும் நான் பண்ணி காட்டுறேன். இப்ப நான் வந்து பைத்தான் 3 கொடுத்து என்டர் பண்ணா ரூட் யூசர் ப்ளீஸ்னு கேக்குது. ஏன்னா இது வந்து பவர்ஃபுல்லா வந்து லிங்க் பண்ணிருக்கு. எதோடனா மெட்டாஸ்பை ஃப்ரேம் ஒர்க்கோட லிங்க் ஆயிருக்கு. அது கூட லிங்க் ஆகி ஒரு பேலோட் ஜென்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகுதுன்னா நீங்க வந்து ரூட் யூசர் வழியா தான் இதை பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ரூட் யூசர் கொடுக்குற முன்னாடி சூடோ கொடுத்துருங்க. சூடோ கொடுத்துட்டு இங்க பைத்தான் 3 நான் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, இந்த டூல் வந்து ஒரு பைத்தான் பேஸ்டு டூல். இதை ரன் பண்ணணும்னா நமக்கு வந்து பைத்தானோட ஐடி வேணும், அதாவது எமுலேட்டர் வேணும், ரன் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதனால நான் வந்து முன்னாடி வந்து பைத்தான் 3 கொடுத்துருக்கேன். கரண்ட் வந்து பைத்தான் 3 தான் காலி லினக்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ பைத்தான் 3 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ண வேண்டிய ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேம் எங்க இருந்து எடுத்திருக்குன்னா இங்கதான் இருக்கு. இந்த இடத்துல இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கேன். இதுல எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. பண்ணீங்கன்னா டூல் வந்து கரெக்டா ஜென்ரேட் ஆகாது. ஸோ இதை நான் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணதும் இந்த இடத்துல உங்க சிஸ்டமோட பாஸ்வேர்டு தான் கேட்கும். கன்ஃபியூஸ் ஆயிக்கோனா நான் என்னோட பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல எதுக்கான பேலோட நான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு. இது எல்லாத்தையும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். நமக்கு நமக்கு தேவையானது வந்து இந்த 7th ஆப்ஷன் தான். ஸோ நான் இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து நம்பர் 7 சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பேலோட் ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன மாதிரி பேலோட் வேணும், நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பேலோட் போதுமா, இல்ல வந்து எஃபெக்டிவா இருக்க மாதிரி ஏபிகே ஃபைல்ஸ் வச்சு பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணது வந்து இந்த நம்பர் 1ல தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க இன்னும் நம்பர் 1 கொடுத்துக்கோங்க. கஸ்டமைஸ் பண்ணலைனாலும் இது ஒர்க் ஆகும். அது எது எல்லாம் ஒர்க் ஆகுங்கிறத நான் சொல்றேன். எந்தெந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஒர்க் ஆகும் கஸ்டமைஸ் பண்ணலைனா அப்படின்றத நான் சொல்றேன் லாஸ்ட்ல. இப்ப இதுல வந்து நம்பர் 1 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் ஹோஸ்ட் கேட்கும். எல் ஹோஸ்ட்ங்கிறது என்னங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி எல் ஹோஸ்டுக்கான ஐபி நான் எடுத்துக்கிறேன். ஐபி எடுக்கிறதுக்கு எம்எஸ்எஃப் வேணும். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சதுனால நான் இது கொடுக்குறேன்.
ஸோ இந்த இடத்துல நான் அப்படியே இந்த ஐபியை காப்பி பண்ணிக்கிறேன். நீங்க உங்க சிஸ்டமோட ஐபி தான் கொடுக்கணும். மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல ஐபியை பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்க ஐபி என்னன்னா, நம்ம வந்து ஒரு பேரோட ஜென்ரேட் பண்ணிட்டோம். அது வழியா ஆண்ட்ராய்ட் மொபைல் 0 டே எக்ஸ்பைட் ஆயிடுச்சுன்னா நமக்கு டேட்டா வரக்கு இந்த ஐபி வேணும். இந்த ஐபி வழியா தான் அந்த மொபைல்ல இருந்து டேட்டாஸ் எல்லாமே நம்ம சிஸ்டம்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அதனால நம்ம சிஸ்டமோட ஐபி தான் கொடுக்கணும். இங்க நீங்க வேற ஏதாவது சிஸ்டமோட ஐபி கொடுத்தீங்கன்னா அந்த சிஸ்டமுக்கு தான் டேட்டா போகும், உங்க சிஸ்டமுக்கு வராது. ஸோ நீங்க வந்து கரெக்டான ஐபி அட்ரஸ் கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதும் உங்களுக்கு வந்து போர்ட் நம்பர் கேட்கும். நான் சேம் வந்துட்டு இங்க கொடுத்த அதே 443 தான் கொடுக்க போறேன். ஏன்னா நான் வந்து பேலோட் ஜென்ரேட் பண்ணனாலே மேக்ஸிமம் இந்த போர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க இதை யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது போர்ட் யூஸ் பண்றதுக்கு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணலாம். நான் இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நேம்ல வந்து இந்த பேலோட் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் சும்மா நார்மலா வந்து ஒரு பிடிஎஃப்னு போட்டுக்கேன். pdf.apk இந்த இடத்துல ஏபிகே ஏன் கொடுக்குறேன்னா, ஒரு ஆண்ட்ராய்டில் ஒரு பேலோட் ரன் ஆகணும்னா அதோட ஃபார்மேட் ஏபிகேல தான் இருக்கணும். ஏன்னா ஃபைல் ஃபார்மேட்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸில் நீங்க ஏதாவது இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா .pkm இருக்கும், .rpm இருக்கும். பிகேஎம் கிடையாது, .rpm இருக்கும். இதே வந்து விண்டோஸ் இருந்துச்சுன்னா .exe இருக்கும். இந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட் இருந்தாதான் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ஆண்ட்ராய்டுக்கு வந்து .apk. இங்க நீங்க ஏபிகே கொடுக்காம பேலோட் பண்ணீங்கன்னா கரெக்டா ஒர்க் ஆகாது. ஸோ இதை நீங்க கரெக்டா கொடுத்துருங்க, மறக்க வேணாம். இப்போ என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதும் உங்களுக்கு வந்து பேலோடு எதை பேஸ் பண்ணி இருக்கணும், எது வழியா கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேக்குது. ரிவர்ஸ் டிசிபி வழியா வேணுமா, இல்ல HTTPS வேணுமா, இல்ல HTTP வேணுமான்னு கேக்குது. நான் இந்த இடத்துல டிசிபி வழியாவே எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வழியா கனெக்ஷன் எடுத்தா கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். இந்த டூலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்கும். இதுக்கு வந்து டிசிபி தான் கரெக்டா இருக்கும். ஸோ இங்க வந்து நான் 1 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதும் கொஞ்சம் டைம் இருக்கும். எதுக்காகனா பேலோட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு. இதை நீங்க வந்து உங்க சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இது வந்து எவ்வளவு டைம் இருக்குங்கிறது உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க, எதுவும் பண்ண வேணாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பேலோட் செட் ஆயிடுச்சு. இங்க வந்து சேவ்னு வந்துருச்சு பாத்தீங்களா, இப்போ வந்து வந்துருச்சு. இங்க என்ன கேக்குதுன்னா, நீங்க அட்டாக்கருக்கும் வந்து நீங்க ரெடி பண்றீங்களா உங்க சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். அட்டாக்கராகவே நான் இருக்கேன். ஸோ எஸ் கொடுத்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் மல்டி ஹேண்ட்லர் உங்களுக்கு செட்டப் பண்ணுமா அப்படின்னு கேக்குது. இந்த இடத்துல மல்டி ஹேண்ட்லர்னா என்னன்னா, நம்ம இது மெட்டாஸ்பிளைட் ஃப்ரேம்வொர்க் ஒர்க் பண்ணும்போது மொபைலையும் சிஸ்டமையும் ஒன்னா ஹேண்டில் பண்றதுக்கு மல்டி ஹேண்ட்லர் யூஸ் பண்ணிருப்போம். அதை தான் இந்த டூலும் கேக்குது. இது வந்து நம்ம செட் பண்றதான்னு சொல்லி கேக்குது. அதுலயே நம்ம செட் பண்ணோம். ஆனா அதுல வந்து மல்டி ஹேண்ட்லர்ங்கிற நேம் கொடுத்தோம். இங்க வந்து அதுவே நேம் கொடுத்துட்டு எஸ் ஆர் நோவான்னு கேக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்க எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் ரெடி பண்ணும். ரெடி பண்ற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க வந்து வெயிட் மட்டும் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து டைரக்டா நமக்கு வந்து மெட்டாஸ்பிளைட் கிடையாது, கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆகி அதுவே செட்டப் பண்ணவும் ஆரம்பிச்சிருச்சு. இதுவுமே உங்க சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் மாறும். ஓகே, நல்லா பாத்தீங்கன்னா இங்கே தெரியும் என்ன டைப் ஆஃப் பேலோடு என்ன கான்ஃபிகரேஷன்ல யூஸ் பண்ணோம், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் ஆயிருச்சு. இங்க ஃபெயில்டுன்னு வந்திருக்குன்னா, நான் இந்த ஐபி வந்து ஆன்ல வச்சிருக்கல, இந்த ஐபி வந்து நான் ஆஃப்ல வச்சிருக்கேன். உங்க சிஸ்டம்ல இந்த ஐபி எப்படி ஆன்ல தான் இருக்கும், ஏன்னா நீங்க உங்க ஐபி தான் கொடுத்துருப்பீங்க. அப்படி இருக்கல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபெயில்டுங்கிறது வராது. இப்போ நான் கொடுத்த ஐபி ஆன் ஆச்சுன்னா இது வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து அந்த பேலோட பாத்திரலாம். அந்த பேலோடு ஜென்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ அந்த பேலோடு தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து சிடி கொடுத்து பேஜ் இன்குள்ளே போயிடுறேன். எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள போயிருக்கும். கொஞ்சம் பிளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் எதுல சேவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன், ஆண்ட்ராய்ட் பேலோட்ஸ்ல தான் சேவ் ஆகும். ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்கு தான் ரெடி பண்ணிடணும். ஆண்ட்ராய்ட் பேலோட்னா கொடுத்துருந்தோம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க தான் சேவ் ஆகும். நானும் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுவுமே எனக்கு வந்து இதுக்குள்ளதான் இருக்கும். அதுவும் நான் என்னன்றத சொல்லிடுறேன். சிடி கொடுத்து ஆண்ட்ராய்டு பேலோட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துடும். இப்போ நம்ம எந்த பாத்துக்குள்ள இருக்கோங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. PWD கொடுத்தீங்கன்னா பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி காட்டும். இப்போ நான் எல்எஸ் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹோம்ங்கிறதுல இருந்தோம், அதுக்குள்ள நல்லுங்கிறதுல இருந்தா நம்ம வந்து இந்த ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நல்லுங்கிற ஃபோல்டர்ல இருந்து பேஜ் என்குள்ள ஃபோல்டருக்குள்ள நம்ம வந்தோம். பேஜ் என்குள்ள என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கு இதெல்லாமே இருக்கு. அதுல நம்ம வந்து இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கோம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க வந்து எந்த பாத்துல ஒர்க் பண்றீங்க தெரிஞ்சாதான் எந்த பாத்துல ஃபோல்டர்ஸ்ல வந்து எந்த பாத்துல வந்து பேலோட் செட் பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதனால எந்த பாத்துல ஒர்க் பண்ணணுங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுங்க. எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க pdf.apk.apkங்கிறது காட்டும். இங்க 2 apk.apk காட்டுதுன்னா, நானும் ஒரு ஏபிகே கொடுத்தேன், பிளஸ் அந்த பேலோடும் ஒரு ஏபிகே கொடுத்துருக்கு. அதனாலதான் வந்து உங்களுக்கு இப்படி காட்டுது. இது கம்பல்சரி நீங்க கொடுத்துதான் ஆகணும். கொடுக்காம விட்டீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. இப்ப நான் வந்து சில சேஞ்சஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை எங்க சேஞ்ச் பண்ணிருக்கேன்னா இதுக்குள்ளதான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இது என்ன பண்ணுன்னா 0 டே எக்ஸ்பைட்டோட ஸ்கிரிப்டை இதுக்குள்ள ஆட் பண்ணிருக்கு. அந்த ஸ்கிரிப்டை வந்து இந்த பேலோட்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி எனக்கு டபுள் ஏபிகே போட்டு கொடுத்துருக்கோம்.
இப்ப இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஏபிகேவை வந்து விக்டிம்க்கு சென்ட் பண்ணிட்டோம்னா, ஒன்ஸ் அவங்க மொபைல் அதை ரிசீவ் பண்ணிச்சுனாலே போதும், நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல் கனெக்ஷன் கிடைச்சிரும். என்ன மாதிரி கனெக்ஷன் கிடைக்கும்னா, மொபைலோட கேமராவை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களோட சாட்ஸ் வாட்ஸ்அப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வேற ஃபைல் கேலரிஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இந்த அட்டாக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. இது எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த அட்டாக் எந்தெந்த மொபைல்ல ஒர்க் ஆகும்னா, ஆண்ட்ராய்டு 15 வரைக்கும் ஒர்க் ஆகும். சாரி, ஆண்ட்ராய்டு 16 வரைக்குமே ஒர்க் ஆகும். இது வந்து முக்கியமா சாம்சங் மொபைல்ல தான் அதிகமா வேலை செஞ்சிருக்கு. அதனால சாம்சங் யூசர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஓஎஸ் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை பண்ணிருங்க. பண்ணாமட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்டாக் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல இருந்து நீங்க சேஃபா இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஓஎஸ் வந்து கரெக்டா அப்டேட்ல வச்சிருங்க. ஏதாவது அன்வான்ட் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை எதுவுமே ஓப்பன் பண்ணாதீங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மீன்ஸ் அந்த குரோம்ல இருந்து இன்ஸ்டால் பண்றது, அதுக்கப்புறம் அதர் ப்ரௌசர்ஸ்ல இருந்து இன்ஸ்டால் பண்றது, இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா உங்க மொபைல் ஹேக் ஆயிடும். கைஸ், இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம்.